ஆக்டிங்ல வந்து இப்போ பிகினர்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ற ஒரு விஷயம்னா எது? நிறைய பேர்கிட்ட நோட் பண்ணது என்னன்னா, நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகணும், நான் நடிக்கணும், என்ன 4 பேர் பாராட்டணும்னு உள்ள வருவாங்க. ஸோ அந்த மனநிலையை நான் மாற்றணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ ஐ கன்சிடர் திஸ் ஆஸ் அ சர்வீஸ். நான் அப்படிதான் பார்த்தேன். ஓகே, அப்போ எல்லாரும் சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய ஜாப் தான். கரெக்ட். அப்போ சிந்திக்க வைக்கிறது ஜாப் தான். ஆமா. அப்போ ஒரு படம் பார்க்கறதுன்றது சிரிக்கிறோம், சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம் இல்லையா? பட் சம்வேர் யாரோட லைஃப் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஒரு சின்ன வார்த்தை தானே அவங்கள வந்து லைஃபே மாத்திடுது அப்படின்னு சொல்றாங்க. வெரி வெரி ட்ரூ அண்ட் ஐ பிலீவ் இன் தட். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த ஒரு இது இருக்கு, பவர் நான் நம்புறேன். அந்த பவர் இருக்கு. நீ வீட்டுல போடுற டென்ஷனை ஆஃபீஸ்ல போடுற, ஆஃபீஸ் போடுற டென்ஷனை வீட்டுல போடுற, இது உனக்கு நடக்குதுன்றது உன்னோட ரியல் லைஃப்ல நீ அதை கவனிக்கிற. நடிக்கிறதுன்றது வந்து தேவையே இல்லை, அந்த இம்பாக்ட் நம்ம எடுக்கிறோம். அப்போ இன்ஃபேக்ட் என்னன்னா, இன்ஃபேக்ட் அது ரொம்ப டிஃபிகல்ட் பிகாஸ் யூ நாட் நோ வை யூர் கெட்டிங் ஆங்கிரி அன்னெசரிலி. அந்த இது தாக்கம் இன்னும் இருந்துட்டே இருக்கிறதுனால வேற எதுல திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய ஆக்டர்ஸோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தனா அவங்களோட இம்பாக்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த இம்பாக்ட் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா காசு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒன்னு ரீப்ளேஸ் பண்ண ஒரு 1000 பேர் இருக்கான். ஓகேவா? ஸோ அதனால ஐ ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வில் கிவ் யூ பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கான வேலையை தான் பார்க்கணும். ஆக்டிங்ல வந்து இப்போ பிகினர்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ற ஒரு விஷயம்னா எது? நிறைய பேர்கிட்ட நோட் பண்ணது என்னன்னா, நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகணும், நான் நடிக்கணும், என்ன 4 பேர் பாராட்டணும்னு உள்ள வருவாங்க. ஸோ அந்த மனநிலையை நான் மாத்தணும்னு எதிர்பார்ப்பேன். ஏன்னா பாராட்டு 4 பேர் பார்க்கணுன்றது வந்து இட்ஸ் a டெம்பரரி ஐடியா டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபேட் ஆயிடும். அந்த ஐடியாவை நீ தக்க வச்சுக்கிறதுக்காக நீ வேண்டாத விஷயம்லாம் பண்ண ஆரம்பிப்ப, தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போய் மாட்டிப்ப. அதனால ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் எவ்ரிபடி, ஆக்டிங்ன்றதுக்குள்ள நீ வரனா ஒரு ஆஃபரிங் ஆங்கிள் இருந்து வரணும், ஒரு ஆஃபரிங் ஆங்கிள் மைண்ட் செட்ல இருந்து வரணும். இப்போ நான் ஒரு கதை நடிக்கிறேன், இது மூலியமா 4 பேர் ஏதோ தெரிஞ்சுப்பாங்க, ஸோ அதோட ரெஸ்பான்சிபிளா நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலையில அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா ஐ ஃபீல் தே கேன் ஆல்சோ சஸ்டெயின் ஃபார் a long time in this industry. ரிசல்ட்ட பார்த்துட்டே இருந்து ப்ராசஸ் விட்டுருவாங்க இப்ப இருக்கிறது. கரெக்ட். கத்துக்கிற மனப்பான்மை இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே பொட்டன்ஷியல் இருக்கும் நிவேதா. எவ்ரிபடி நோஸ் ஆக்டிங் இல்லையா? ஏன்னா எல்லாருமே, நீனும் இருக்கட்டும், நானும் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பொய் சொன்னாலே ஒரு நடிப்பு தானே. ஆமா, அதை நம்ம சொல்லுவோம்ல, பயங்கரமா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பொய் சொல்ற நடிக்கணும் என்னன்னா, யூ ட்ரைங் டு பிரிட்டெண்ட் டு பி சம்மன் எல்ஸ் ஆர் யூ ஆர் லிவிங் எ டிஃப்ரெண்ட் லைஃப் ஆர் லை. அதான் நம்ம நடிக்கிறதுன்னு சொல்றோம். அப்போ அது வந்து நீ வந்து நான் ஃபேமஸ் ஆகணும், 4 பேர் எனக்கு கை தட்டுவாங்க, எப்படி நீ உள்ள வந்தனா ட்ரஸ்ட் மீ ஈஸியா ஒன்னு உடைக்கலாம். ஆனா நீ ஒரு ஆஃபரிங் ஆங்கிள் இருந்து உள்ள வரும்போது இதுல இருந்து நிறைய கத்துப்பேன், இது மக்களுக்கு இந்த இமோஷன்ஸ என்னன்றது நான் கன்வே பண்றதுக்கு வந்திருக்கேன், ஒரு கதையில இந்த மாதிரி ஆளுங்களும் இருப்பாங்கன்ற இதை நான் பாஸ் ஆன் பண்ண வந்திருக்கேன். புரிஞ்சுதா? கரெக்ட். இப்ப நான் வந்து ஒரு ரோல் பண்றேன், இப்ப நான் ஒரு ப்ராஸ்டிடியூட் ரோல் பண்றேன்னே வச்சுக்கோங்க. ப்ராஸ்டிடியூட்ன்றது நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். சில பேர் ஓகே இதை அண்டர்ஸ்டாண்ட்னு இருக்கும், சில பேருக்கு அதை ஒரு கொச்சையா கூட பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு காட்டுறது வந்து உன்னால காட்ட முடியும், ஒரு எம்பத்தி சைடை உருவாக்க முடியும் பீப்புளுக்கு. ஒரு ஒரு அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்றத என்னால வாயில சொல்ல முடியாது, ஆனா நடிச்சு காட்ட முடியும். ஒரு படமா அதை எடுத்து நடிச்சு காட்ட முடியும். இந்த மாதிரியான கதைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு ஆஃபரிங் மைண்ட் செட்ல இருந்து வரணும். நம்ம வந்து ஒரு வேற சர்வ்ஸ் பண்ற மாதிரியான ஒரு மைண்ட்ல இருந்து வந்ததுன்னா ஐ ஃபீல் எல்லாரும் அப்படி வரணும்ன்றதான் என்னோட ஆசையும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆக்சுவலி. எனக்கு வேர்ட்ஸே இல்லை. இது எப்படி, ஏன்னா இந்த சர்விங் அப்படிங்கிறதே வந்து பொதுவா சர்வீஸ்னு என்ன சொல்லுவாங்க, வேற வேற வகையில சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு சர்வீஸாவும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து உண்மை நிவேதா. நான் வந்து எருமசாணி எல்லாம் நடிக்கும் போது, ஏன்னா அது ஒரு ஒரு காமெடி பொண்ணு, ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, ஸோ எந்த ஒரு விஷயம் நடிக்கும் போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி நடிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ வந்து என்னடா பண்ற அப்படின்றதுக்கு என்னடா பண்ற அப்படி பண்ண வேண்டியதா இருக்கும். கரெக்ட். ஒரு பாயிண்ட் எல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவேன், ஐயோ இது என்னடா இது, நம்ம லைஃப் இப்படி பண்ணிட்டே இருக்கோமே, இதுவே பண்ணிட்டு இருக்கோமே, வேற ஃபிளேவர்ஸ் கொடுக்காம இதே பண்ணிட்டு இருக்கோமே, நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய மெசேஜஸ் வரும், நான் ரொம்ப சேடா இருப்பேங்க, ஐடி கம்பெனில வேலை பாக்குறேங்க, ஆனா அவங்க காமெடி எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் அது ரிலீஃப். நான் இது ஸ்டார்டிங்ல சொல்றேன், இப்போ எல்லாருமே நிறைய யூடியூப் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நான் அப்ப சொல்றேன். சோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன வந்ததுன்னா, தட் யூஸ் டு மேக் மீ ஃபீல் குட். ஓகே, யாரோ ஒருத்தர் சிரிக்கிறான், 100 பேர்ல 100 பேர் நம்மள பிடிக்கலனாலும் 50 பேர் பிடிச்சாலுமே 50 பேர் நம்மள அவனோ ஒருத்தர் சிரிச்சு அவன் ரிலீஃப் ஆகுறான் இல்லையா? சோ ஐ கன்சிடர் திஸ் ஆஸ் அ சர்வீஸ். நான் அப்படிதான் பார்த்தேன். ஓகே, அப்ப எல்லாரும் சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய ஜாப் தானே. கரெக்ட். அப்போ சிந்திக்க வைக்கிறது ஜாப் தான். அப்போ ஒரு படம் பார்க்கறதுன்றது சிரிக்கிறோம், சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம் இல்லையா? சோ யோசிக்கிறது சிரிக்கிறது ஆல்மோஸ்ட் தி சேம். பட் சம்வேர்
யாரோட லைஃப் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஒரு சின்ன வார்த்தை தானே அவங்கள வந்து லைஃபே மாத்திருது அப்படின்னு சொல்றாங்க. வெரி வெரி ட்ரூ. அண்ட் ஐ பிலீவ் இன் தட். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த ஒரு இது இருக்குன்றத நான் நம்புறேன். எஸ், அந்த பவர் இருக்கு. அண்ட் அதையுமே நம்ம ரெஸ்பான்சிபிளா இருந்துக்கணும்ன்றத நான் எடுத்துப்பேன் கண்டிப்பா. நீங்க மென்டலா இருக்கிறதுல பாப்பீங்க நிறைய பேரை, அவங்க எஃபோர்ட் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க அந்த ஒரு வெளியில தெரியுமா வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா பின்னால அவங்க பல வருஷம் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, படாத பாடுபட்டிருப்பாங்க. அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் இப்ப வந்து இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒர்க் தெரியாது. இது 2 வகையில, ஒண்ணு மக்கள் சைடு எப்படி பார்த்தா இது பெட்டரா இருக்கும், இன்னொன்னு வந்து இப்போ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணா இது பெட்டரா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போதே மனநிலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தான் இருக்க வீட்ல இருக்க அப்பாக்கே ஒண்ணு புரியல. அப்ப யாரோ ஒருத்தனுக்கு எப்படி ஒண்ணு புரியும்? கரெக்டா? கரெக்ட். சோ மனநிலை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ். தெரியாதவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரையே பண்ணக்கூடாது. அவங்க ஆடியன்ஸ். தே ஹேவ் தேர் பிளேஸ் டு கிரியேட் தேர் ஒப்பீனியன்ஸ், ஃபார்ம் அன் ஒப்பீனியன் அபவுட் யூ, அசம்ஷன், ஜட்ஜ்மெண்ட்ஸ், இது எல்லாமே தே கோயிங் டு த்ரோ. நீ உன்னை எப்படி உன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு தான் இருக்கு. என்னையவே எடுத்து போற எக்ஸாம்பிளாவே நான் என்னையவே சொல்லுவேன். எருமைசாணி போடும்போது ஃபர்ஸ்ட் வீடியோவே எங்களுக்கு வாவ் வீடியோ அப்படின்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். யூடியூப்ல இது அது இதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாடலிங் இருந்திருக்கேன். நிறைய எஃபர்ட் இல்லாம அந்த இடத்துல அந்த ஒரு நாள் வீடியோ இல்ல. கரெக்ட். 2013ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். 17 ஸ்டார்டிங்ல தான் அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும். 16 எண்ட்ல தான் அந்த ரெகக்னிஷன் கிடைக்குது. 3.5 இயர்ஸோட உழைப்பு அது இருக்கு. விடாம பண்ணத மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நைட்ல ஃபேமஸ் ஆயிட்டோன்றது மட்டும் தான் தெரியும். அது என்னன்னா எனக்கே ஹேண்டில் பண்ண டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. ஒண்ணு. பட் நம்ம அதை எப்படி பண்ணலான்றதை நான் சொல்றேன். We cannot expect the audience to behave in a certain way. They will be constantly changing and evolving. நம்மளதான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். எப்படின்னா it is their opinion and we cannot do anything about that. கன்ஸ்ட்ரக்டிவா இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நான் கத்துக்கிறதுக்கு ஏதாவது அவன் சொல்றானா எடுத்துக்கலாம். அட்டென்ஷனுக்காகவும் ஏதாவது சும்மா ஏதாவது சொல்லணுக்காக சொன்னானா அதை எப்படி பார்க்கலாம்னு நான் சொல்றேன். We don't know what they are going through. என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, என்ன லைஃப் ஸ்டைல்ல இருந்து வராங்கன்னு தெரியாது. எந்த மாதிரியான ஒரு கோட்பாடு சிஸ்டம்ல இருந்து வராங்க நமக்கு தெரியாது. So look at them as someone like you. அவன் என்ன பிரச்சனையில அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ சரி விட, அதெல்லாம் மண்ணில எடுத்துக்க வேணாம் அப்படின்றத நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். இந்த இக்னோரிங் ஆங்கிள் போவே கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிள் தான் இருக்கணும். இக்னோரிங் என்ன ஆகும்னா சேமிச்சு வச்சுட்டே இருப்போம். இப்ப டென்ஷனா எடுத்து வச்சுப்பேன், இந்த டென்ஷனா எடுத்து வச்சுப்பேன், இந்த டென்ஷனா எடுத்து வச்சு இக்னோர் பண்ணி ஒரு நாள் அப்படியே சுனாமி மாதிரி வெடிச்சிரும். அது வெடிக்கும் போது நம்ம தான் பாதிப்புப்படுவோம். கரெக்ட். எவனுமே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. சோ அந்த இடத்துல நீங்க பார்த்தனா நம்மளதான் நம்மள ட்ரெயின் பண்ணிக்கணும் மென்டலி. அதனாலதான் அதுதான் நாங்க ஆக்டிங் கிளாஸே சொல்லி கொடுப்போம். How to mentally be ready for whatever that's going to come further, either good or bad. You have to be ready for it. Even if people don't notice you, be ready for that. அதுன்றது we are teaching. ஆடியன்ஸ் வகையில பார்த்த அப்படின்னா இதான் நான் சொல்றேன் இல்லையா, எனக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ஆனா அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. என்னால அந்த ஆப்போசிட் பர்சன் வச்சுதான் காமனா யாரையுமே இது பண்ணுவாங்க. ஆமா நிவேதா, இப்ப பாரு சில பேருக்கு பிடிக்கும், அது சொல்றது கூட அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். இது சொன்னா கூட ஏதாவது சொல்லிடுவானுங்க அப்படின்னு. கரெக்ட், புரிஞ்சுதா? சோ அதனால ஒரு பொதுவா என்னால ஒரு ஆடியன்ஸான்னு சொல்லி இது பண்ணுங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். ஒரு கதை இல்லாம பின்னாடி கதை இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டான். கரெக்டா? கரெக்ட். எல்லாருக்கும் என்னமோ ஹாப்பி லைஃப் இல்ல இல்லையா? எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ சம் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம். இப்ப நம்ம அம்பானி எல்லாரும் சொன்னோம், என்ன சொன்னோம், அம்பானி மாதிரி இருக்கணும், அம்பானி மாதிரி குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு. அவருக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? What is he going through? How is he handling it? God knows. So I feel அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம இருக்கவும் முடியாது. எனக்கும் புரியுது, அது வந்து ஒரு இயல்பு, மக்களோட மன இயல்பு. சோ அதனால நம்ம தான் அதுக்கு உஷாரா இருக்கணும்ன்றதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த ஃபீல்டுல ஈஸின்னு வந்து நினைப்பாங்க, ஆனா ரியலா அது வந்து ஈஸி கிடையாது. the hardest thing அப்படின்னு ஏதாவது இருக்கா? எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது. as you mentioned அது நம்மள பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இம்பாக்ட். இப்போ நீ ஒன்னு நடிக்கிற, கோவமான ஒரு சீன் வச்சுக்கலாமே இல்லையா, கோவமா நடிச்சிடுற, கட், ஓகேவா, உடனே உன்னால ஓகே எல்லாம் நார்மல் லைஃப் இருக்கும். அதோட இம்பாக்ட் இருக்கும் வேற எங்கேயாவது வாங்கும், யாரோ வாங்குவாங்க நம்ம கிட்ட இருந்து. கரெக்ட், புரிஞ்சுதா? இப்போ ஒண்ணுமே இல்ல, நீ வீட்டுல போடுற டென்ஷனா ஆபீஸ்ல போடுற, ஆபீஸ் போடுற டென்ஷனை வீட்டுல போடுற. இது உனக்கு நடக்குதுன்றது உன்னோட ரியல் லைஃப்ல நீ அதை கவனிக்கிற. நடிக்கிறதுன்றது வந்து தேவையே இல்ல, அந்த இம்பாக்ட நம்ம எடுக்கிறோம். அப்ப இன்ஃபேக்ட் என்னன்னா, இன்ஃபேக்ட் அது ரொம்ப டிஃபிகல்ட் பிகாஸ் யூ நாட் நோ வை யூ ஆர் கெட்டிங் ஆங்கிரி அன்னெசரிலி. அந்த இது தாக்கம் இன்னும் இருந்துட்டே இருக்கிறதுனால வேற எதுல திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய ஆக்டர்ஸோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தனா அவங்களோட இம்பாக்ட் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த இம்பாக்ட் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கான ஒரு இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த அவேர்னஸ் உருவாக்கிக்கணும். இப்போ நான் ஒரு கோவமான சீனை நான் நடிச்சிருக்கேன், அப்போ இப்ப வந்து நான் என்ன காம் பண்ணிக்கணும்ன்ற அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
இது ஒரு இட்ஸ் நாட் ஈஸி லைக் வி திங்க். ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் அ நார்மல் திங் ஒரு லவ்வே ஆனாலுமே அதோட இம்பாக்ட் கண்டிப்பா நம்ம பாடியில இருக்கும். ஸோ அதை அன்வைண்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம பண்ணணும். ஸோ ஐ வில் நாட் சே திஸ் இஸ் ஈஸி, பட் திஸ் இஸ் சம்திங் தட் ஹாஸ் டு பி ஹேண்டில்டு வெல். 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து ஸ்கில்டு, அவங்க கன்சிஸ்டன்சியா பண்றாங்கன்னுலாம் இல்ல. இன்னொருத்தவங்க பண்ணிட்டே இருக்காங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும், பண்ணிட்டே இருக்காங்க. எது வின் ஆகும் இந்த ஃபீல்ட்ல? அப்படி எதுவும் இல்ல நிவேதா. ரெண்டுமே வேலை செய்யும். ஆனா எப்ப வேலை செய்யும் தான் தெரியாது. இப்போ ஒண்ணு சொல்லணும்னா, அவனுக்கு இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு இது ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு அது ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அக்கறைக்கு எப்பவுமே இருக்கிற பச்சைதான். அப்ப அந்த ஒரு ஒர்க்கிங் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா இருக்கா இல்லைன்னு இல்ல, ஆனா கன்சிஸ்டன்டா இருக்காங்க இல்லையா, அது ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒர்க் ஆயிடும். அதாவது மெஜாரிட்டியா நான் சொல்றேன், டக்குன்னு ஒர்க் ஆயிடும். ஏன்னா அதுதான் இங்க இப்போதைக்கு தேவைப்படுது. ஸ்கில்ஸ். ஏன்னா நம்ம நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணி வளர்த்திக்கும் படிக்கிறதுக்கும் செய்யும் போது நிறைய விஷயங்கள் விட்டு நம்ம வெளியே வந்துருவோம். இந்த ஃபேம், அன்னெசரி மணி, அது சர்வைவலுக்கு ஓகே. இந்த மோகம்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் லைட்டா வெளியே எடுத்துட்டு ஒரு ஆஸ் யூ இன்டென்ஸ்லி when you start learning about skills, மைண்ட், சைக்காலஜி, ஹியூமன், இதெல்லாம் நீ படிக்க படிக்க அதுல இருந்து கொஞ்சம் விலகி அந்த கொஞ்சம் வேற ரூட்டுக்கு போவேன். அப்போ உனக்கு என்னன்னா அட்டாச்மெண்ட்ல இருந்து நீ கொஞ்சம் சைடு வந்துருவ. உன்னோட அட்டாச்மெண்ட் லெவல்ஸ் கம்மியா இருக்கும். உன்னோட ஈவன் புஷிங் கோல்ஸ் வந்து பார்த்தனா கம்மியா இருக்கும். இதுக்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது, நான் எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஆயிடுவேன். பட் இமேஜின் சம்மன் இஸ் லைக் ஐ வாண்ட் டு டு சம்திங் அப்படின்னு ஓடுறவன் வந்து சம்டைம்ஸ் ஓடிட்டே இருப்பான், அவனுக்கு அந்த கவனமே இருக்காது. அது கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் சொன்னது அக்கறை கிக்கிற பச்சை ஒண்ணு, இன்னொன்னு இந்த இதுவும் இருக்கு. ஆமா, ஆனா எல்லா ஃபீல்டுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சில பேர் வந்து நல்ல ஸ்கில்டா இருப்பாங்க, ஆனா கிளிக்கே ஆகாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நானே பார்த்திருக்கேன் நிறைய பேர். அட்லீஸ்ட் சரி சொல்லிருக்க என்னை விட பயங்கரமா நடிக்கிறவங்களா இருப்பான். ஆனா ஏன்னா இங்க இருக்க ஒரு நேரம்னு சொல்லுவாரு. அது வந்து அதான் நான் சொல்றேன் பாத்தியா, இப்ப அவர் அதை சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம், அது எப்படி சொல்லலாம், லைக் ஹார்ட் ஒர்க் மேட்டர்ஸ்னு. நம்ம அங்க நிக்கும்போது ஹார்ட் ஒர்க் மேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஹார்ட் ஒர்க் பண்றதுன்னு கிடைக்காதுமே என்ன சொல்லுவான், டைம்னு சொல்லுவான். ஆனா சாரி சொல்றாரு பாரு டைம்னு. கரெக்டா? அவ்வளவு சரியா இல்லாதவன் என்ன சொல்றான், எனக்கு லக் இல்லைங்க, நான் எல்லாமே இருக்கு, லக் இல்ல, டைம் இல்ல அப்படி சொல்லுவான். கிளிக் ஆனவன் என்ன சொல்லுவானா, கம்மிங் ஹியர் பிகாஸ் மை ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவான். அதனால மத்தவன் ஹார்ட் ஒர்க் போடலன்னு இல்ல இல்லையா, அவனும் போட்டிருக்காங்க. பட் என்னன்னா ரஜினி சார் சொல்லும் போது எனக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. அவரே சொல்றது நேரம்னு ஒரு விஷயம். ஐ ஃபீல் தட் இஸ் தேர். கண்டிப்பா போத் ஆர் தேர். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல எல்லாம் வந்து ஃப்ரீயா பண்றது வந்து ஒரு பக்கம் 2 தாட். ஒண்ணு, இப்பதான் நம்ம வர்றோம், இதுக்கெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுப்பா, பண்ணி கொடுப்போம், அப்பதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும், நம்ம எப்படியா தெரியணும் அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொரு பக்கம் நம்ம வேலையும் நம்மளே குறைச்சிடணுமா, பொதுவா எல்லா இதுலயுமே 2 மைண்டட் இருக்கும். இதுல எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா காசு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒன்னு ரீப்ளேஸ் பண்ண ஒரு 1000 பேர் இருக்கான். ஓகேவா? ஸோ அதனால ஐ ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வில் கிவ் யூ பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கான வேலையை தான் பார்க்கணும். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி சே, என்னோட டைம்லாம் நிவேதா இப்பதான் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு பெய்டெல்லாம் போறாங்களாம். நான் நிம்மதியே வெடிச்சிருச்சு அதெல்லாம் கேட்டு. என்னடா சொல்றீங்க, நான் ஃப்ரீ எத்தனை பண்ணியிருக்கேன் வீடியோலாம் அந்த மாதிரி. ஸோ என்னன்னா ஐ வுட் பர்சனலி ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் வில் கிவ் யூ யோர் அங்கீகாரம், வேல்யூ அதுவே கூட்டிரும். ஏன்னா நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அப்போ உனக்கு அது வேலைக்கான அங்கீகாரம் கண்டிப்பா உனக்கு கிடைச்சிரும். நீ ஸ்டார்டிங்ல காசுன்னு ஓடுமோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உன்னை ரீப்ளேஸ் பண்றவங்க வந்துட்டே இருப்பான். சரியா? 2000 கேக்குறான்டா, 2 ப்ராஜெக்ட் 2000 கேக்குறான்டா, அவன் பாடுறான், அவனை கூப்பிடுறான், அவனை பண்றான்னு போயிட்டு புரியுது. அப்ப நீ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ற. கரெக்டா? உன் பிடிவாதம் வந்து உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, ஆனா ஒர்க் அவுட் ஆகலன்னா எதுவும் சொல்ல முடியாது. பட் என் சைட்ல இருந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஐ வுட் ரியலி ரெக்கமெண்ட் பீப்புள் டு ரியலி கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் தி கெட் மனி, so that they have some worthy stuff to show. I have so much, I worked so much அப்படின்றத காட்ட முடியும். அப்புறம் நீங்க டிஃபைன் பண்ணலாம். அப்புறம் நீங்க டிமாண்ட் பண்ணலாம். ஓ இவன் இவ்வளவு வேலை பண்றான்டா, 8000 கேக்குறான், என்ன இவ்வளவு வேலை பண்றான், வர்த் தான், எனக்கு ஈஸிடா அப்படின்னு கொடுப்பான். இப்போ 2000 கேக்குறான்டா, 2 தான் சொல்லுவான். ஆனா நான் இவ்வளவு வேலை பண்ணி 8000 கொடுத்துருவான். நம்ம ஆக்டிங் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது மாடலிங்கும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது இந்த ஃபீல்ட்லயும். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க கொஞ்சம் ஏற்கனவே பண்ணிருக்கிறதுனால உங்களோட வியூ அதுல. இட்ஸ் நாட் அபவுட் தி பர்சன். நம்ம வந்து just we are there to represent the product that is given to us. Okay. இப்போ நான் இந்த saree போட்டிருக்கேன்னா I'm modeling this saree. ஸோ ஹரிஜா இல்லைங்க, இந்த சாரியை அங்கே நான் அழகாக காட்டணும், இதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் ஹவ் மாடலிங் இஸ். ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாரும் இந்த 2 பீஸ் போட்டு நடக்கிறா பாரு, இப்படி நடக்கிறா பாரு அப்படி இப்படின்றதான் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா, they are just showing that this is how the product will be. How would you know that this is how it will look or this is how you're going to feel என்றது எப்படி உனக்கு தெரியும்? only if you see. அந்த மாதிரி தான் மார்க்கெட் பண்ண முடியும் அந்த ப்ராடக்ட். ஆமா, இப்போ ஒன்று வாங்கினாலே பார்த்து
பார்த்து தானே வாங்குறாங்க. கரெக்ட்டா இல்லையா? ஆ. அந்த மெட்டீரியல் என்னன்னு பார்க்கணும். தொட்டு பார்க்கணும். அந்த மாடல் போட்டிருக்கா? அது போட்டா அது எப்படி இருக்கு அந்த மாடலுக்கு? ஓ! இந்த கலர் அந்த அந்த மாடல் இவ்வளோ ஹைட்டா இருக்கு. அப்ப அந்த ட்ரெஸ் இப்படி இருக்கு. ம். ஸோ நம்ம இவ்வளோ தான் ஹைட் இருக்கோம். அப்ப நமக்கு இவ்வளோ தான் இருக்கும். அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ மாடலிங் அப்படின்னு ம். வரும்போது, எஸ் ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் அதுல நெறைய ட்ராமா இருக்கு. ம். எக்ஸாம்பிள் அந்த காஸ்டிங் கவுச் மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் மாடலிங்ல இருக்கு. பட் அதுவுமே அகைன் இட் கம்ஸ் டூ த பெர்சன்ஸ் வியூ தான். அவன் எப்படி அத ஹேண்டில் பண்றான்? அவன் எப்படி அது போகுறது? அப்படின்னு தான். இப்ப நான்லாம் ஆரம்பிக்கும்போது நெறைய ரேம்ப் வாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவர் இப்போ உயிரோடு இல்ல ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் ஸ்ரீதர். அவர் வந்து நம்ம இந்தியாலயே ஒரு டாப் 3ல அவர் இருந்தாரு. ம். மாடல் கொரியோகிராஃப் பண்றவரு. ஓ! அவர் கூட நான் வொர்க் பண்ணியிருக்கேன். நடந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மள அப்ஹோல்ட் பண்றதுக்கான அந்த இடத்துல நம்ம நிக்கும்போது, கண்டிப்பா நம்ம இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது அது ஒரு மாரி டெரிஃபிக்கா தெரியும். ஆனா ம். ஆக்சுவலி பார்த்தா எல்லாம் ஒண்ணுதான். அங்க போயிட்டு இது என்னங்க டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ம். எனக்கே தெரியும் நெறைய பேர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லலாம் சொல்லுவாங்க. நம்ம அங்க போறோம். அவங்க வந்து கான்டாக்ட்லாம் எடுக்க பார்ப்பாங்க. ம். அப்போ கொஞ்சம் ஆட்டிட்யூட் காட்டிக்கலாம். லைக் ஜஸ்ட் டோன்ட் பிரிட்டெண்ட் டாக் அப்படின்னு அவங்க ம். ஏர்லியரா மென்ஷன் பண்ணுவாங்க நமக்கு. ம். ஏன்னா அவங்க பார்ப்பாங்க. ஒரு ஹியூமன் மைண்ட் தானே. ஸோ ஆமா. எல்லாரும் கொஞ்சம் மென்டலி ட்ரெயின் பண்ணுவாங்க ஸ்டார்ட்டிங்லயே. நம்ம உஷாரா இருக்கணும் அவ்வளோதான். எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் நம்ம பார்க்குற வியூ தான் மேட்டர்ஸ். கண்டிப்பா, ஆ. கண்டிப்பா. நம்ம ஊர்ல மாடலிங்ன்றதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்ல. ம். We can't say all people are same. We don't know where we'll meet the right people. And right peopleன்றது I mean ப்ரொஃபஷனலா சொல்றேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரை மீட் பண்றேன்னா, ஃபோட்டோகிராஃபர் இந்த மாடலிங் ஃபோட்டோஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உனக்கு உன்னோட மூளையை வளர்த்திக்கணும். அவரோட ப்ரொஃபைல பார்த்து அவர் அதுக்கான பர்சனா இருப்பாரா அப்படின்னு. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தட் வில் பெனிஃபிட் டு யூ ஆஸ் அ ஒர்க்கிங் வைஸ் அப்படின்றது. இப்போ அடுத்த ஸ்டெப் போகுதுன்னு வையேன், கொஞ்சம் அடுத்தது அவங்க தப்பா எடுக்கிறாங்க மூவ் அப்படின்னா, இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வாக் அவுட். அண்ட் வி ஷுட் பி வெரி கிளியர் அண்ட் அவேர் அபவுட் சச் திங்ஸ்ன்னு ஐ வுட் சே. எந்த இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஃபீல்ட்ல ஃபேஸ் தெரியறதுனால இட் இஸ் லிட்டில் அப்ரியன்சிவ். லிட்டில் அப்ரியன்சிவ்ன்றது லிட்டில் ஒரு 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 ஸ்டெப் பயப்படுறதுக்கு தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். நம்ம ஊர்ல ஆனா ஐ ஃபீல் அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா பண்றவங்க இருக்காங்க. பட் நம்ம கையில தான் இருக்கு. அது அடுத்தது எப்படி பார்க்கணும், அது எப்படி மாதிரியான அப்ரோச் போகணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு நிவேதா. ஸோ இப்போ ஒருத்தன் வரான், ஓகே நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தப்பா அப்ரோச் பண்றான். இட் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ் டு ஒர்க் வித் ஹிம் ஆர் நாட். ஆர் நாட். ஓகே நான் வேலைக்கு போயிட்டேன். அவன் நல்ல பையனா என்கிட்ட பேசினான். அப்ப நான் அங்க போனேன். அங்க போனா என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். என்ன மாடலிங்ல மட்டும் தான் இருக்கா? ஐடி கம்பெனில எல்லாத்துலயும் இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கு. சும்மா பஸ்ல போனாலே இருக்கு. ஸோ இட் இஸ் தேர். பட் இப்ப நம்ம அங்க போறோம்னு தெரியுது இல்லையா? தனியா போக கூடாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அகெயின் நான் சொல்றேன், டில் யூ கெட் அ நேம் யூ ஹேவ் டு have a friend or someone that will come along with you wherever you go to be in safer hands. பயப்படவே தேவையில்லை. எனக்கு புரியுது பேரண்ட்ஸ் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா மாடலிங் அனுப்புறதுக்கு பயப்படனா வெளியே போறதுக்கு நீங்க பயப்படணும். ஆனா அவங்களோட கன்சர்ன் திருப்பி எனக்கு தெரியும் எந்த ஆங்கிள் இருந்து வருது அப்படின்னு. So we should also understand from that angle and talk. நீங்க இது பூம் ஆறதுக்கு முன்னாலே இருந்தே இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஒர்க் பண்றீங்க. மத்ததுல பார்த்து கத்துக்கிறத விட சோஷியல் மீடியால கத்துக்கிறது அப்படிதான் நிறைய இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சோஷியல் மீடியா? உண்மையா சொல்லணும்னா சம்திங் 2 வகையா சொல்றேன். பூனா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சோஷியல் மீடியா ஓபன் பண்ணி கொடுத்துச்சு. ரெகக்னிஷன், ஃபாஸ்டர் வே டு ரீச் பீப்புள், ஒரு ப்ராடக்ட் சேல் ஆக இருக்கட்டும், எக்ஸ்பான்ஷன், இது எல்லாமே சோஷியல் மீடியா பயங்கரமா ஹெல்ப். அது ஒண்ணு. இதுலயே மாற்றுறது தான் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. வேற இதுக்குள்ளேயே மாட்டிடுவாங்க பத்திரிக்கையா, இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதையும் தாண்டி நிறைய இருக்கு அப்படின்றத மட்டும் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு எனக்கு போதும். ஸோ நான் வந்து எப்பவுமே ஐ ஃபைண்ட் சம்டைம்ஸ் கொஞ்சம் எனக்கு பர்ன் அவுட் ஆயிடும். போதுண்டா சாமின்னு நான் ஒரு பிரேக் எடுத்துருவேன். கொஞ்சம் காணாம போயிடுவேன். திரும்பி வருவேன். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஏன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ டயரிங் ஒர்க். ஏன்னா மென்டலி நீ அதுக்காக போட்டுட்டே இருக்கணும். கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் இப்ப நீ சொன்னது நான் மாடலிங்னு, வெளியெல்லாம் மாடலிங்னா என்னன்னா அந்த ஒரு சுடிதார் கொடுப்பாங்க, நம்ம அதுக்கான போட்டோ எல்லாம் எடுத்துட்டு நம்ம அதுக்கான பண்ணிட்டு இப்ப என்னன்னா அதை ப்ரொமோட் பண்றதுக்கு ரீல்ஸ் பண்றாங்க. எப்படின்னா டைலாக்ஸ் பேசி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தங்க சுடிதார் சேல் பண்றதுக்கு டைலாக்ஸ் பேச வேண்டியதா இருக்கு. ஆமா. அதாவது என்னன்னா அப்பதான் எனக்கு அட்டென்ஷன் நிறைய வரும். நிறைய பேர் என் வீடியோ பார்ப்பாங்க. அப்ப என் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்ற ஒரு பிரஷர். இது யாரும் ஜாலியா எல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பிரஷர். கரெக்ட்டா? அவங்க அவங்களாவே இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு. ஆமா. ஸ்கிரிப்ட் எழுதணும். இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணணும். அப்ப இது எப்படி எல்லாம் சேல் பண்ணலாம்? அப்படி ஓகே வாங்க அந்த பொண்ணு இந்த பொண்ணு நல்லா டயலாக் பேச விடுங்க. நீங்க அதை யோசிக்கிறாங்க பாரு. கரெக்ட். ஓகே இப்ப நான் பார்த்தேன் ரீசெண்டா பொங்கலுக்கு வந்துட்டு சாரிய கோலத்துல வரைஞ்சிட்டு இருந்தாங்க. பாரு இட்ஸ் கிரியேட்டிவ். இட்ஸ் நைஸ் டு see also. சூப்பரா வரைஞ்சிருந்தாங்க. அது வேற விஷயம். பட் அவங்களோட எஃபர்ட் திருப்பி ஒரு டபுள் எக்ஸ்க்கு போயிட்டே இருக்கு பாரு. இனி அடுத்து என்ன தெரியுமா ஆகும்? குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கணும் வரும். அதுல ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகும்.
இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி பூன் அண்ட் பேன் அந்த மாதிரி. இருக்கணும். இதுக்கு தான்டா நான் போராடுறேன். இதே இருக்கவே கூடாதுடா. நான் பாட்டு என் லைஃப்ல ஜாலியா எனக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாம ஓகே இது நம்ம இன்னும் பண்ணணும் அது பண்ணணும் டு சஸ்டெயின் அப்படின்றது எதுவுமே இல்லாம ஒரு லைஃப் அமைச்சுக்குவாங்க. அதான் என்னோட கோல். இப்ப இந்த சோஷியல் மீடியால ஆக்டிங் ரிலேட்டடா பார்த்தோம்னா நிறைய பேர் ரீல்ஸ் போட்டே படத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆமா ஆமா. ரியல் பேக் ஸ்டோரி என்னது? அவங்க ரீல்ஸ் போட்டதுனால மட்டும் வராங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க ஆடிஷனு இந்த கோ த்ரூ பண்ணி அந்த மாதிரிலாம் வருவாங்களா? நிவேதா இது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல தான் பாப்பாங்க நிவேதா. நம்ம படம் எடுக்கும்போது இவங்க ஃபேமஸா இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு க்ரௌட் இருக்கு, அட்டென்ஷன் இருக்கு, இவங்களை நம்ம இந்த படத்துல யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பூம் கிரியேட் பண்ணும் இல்லையா? ஒரு ஹைப்பாவே அந்த பொண்ணு அங்க அந்த வந்திருக்கு பொண்ணு அது அப்படின்னு. வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபேமஸான பீப்புள் உள்ள ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல தான் வைப்பாங்க. டேலண்ட் எல்லாம் தாண்டி டேலண்ட்டுக்காக உள்ள வைக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஃபேமஸ் ஆகிறதுக்கு வைப்பாங்க, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வைப்பாங்க டெஃபினட்டா. The way the people take it அந்த மென்டல் ப்ரெஷர் ஒண்ணு எடுக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து இப்போ ஒரு ரொம்ப பெரிய சவாலாவே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அது இருக்கும் இல்லையா? ஒரு உண்மை, யூனிவர்சல் உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தனுக்கு அது ஈஸியா கிடைக்குதுன்னு நம்ம நினைச்சுப்போம், அது நமக்கு ஒரு வயிற்றுச்சல் இருக்கும், நமக்கு கண்டிப்பா இருக்கும். 50 வயசு வரைக்கும் போராட்டம், அவன் 22 வயசுல அதை வாங்கிட்டான் ஒன்னு இருக்கு இல்லையா? தட் இஸ் வெரி நேச்சுரல். இப்போ சாயபிங்கர் இருக்காங்க மியூசிக் டைரக்டர், ஐ லவ் ஹிஸ் மியூசிக் சோ மச். நிறைய பேர் அவரை கழுவி கழுவி வித்துறத நான் பார்த்தேன் நிறைய இடத்துல. ஆனா உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் என்ன பயம்னா சீக்கிரமா கிடைச்சிருச்சு, அது ஒரு வைத்தறிச்சல். நல்ல வைத்தறிச்சல் தான், ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு நானும் சந்தோஷப்படுறேன். அந்த ஒரு பாதை அவனுக்கு ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல கிடைச்சிருக்கு வித் இஸ் டேலண்ட். அவன் சும்மா ஒன்னும் அங்க நிக்கல இல்லையா? நமக்கு வைத்தறிச்சல்லையே பிடிக்கலன்றோம் நம்ம. அது கரெக்ட். எனக்கு அது கிடைக்கல அந்த பீரியட்ல, அவனுக்கு இது எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு கோவம். ஐ டோன்ட் கோ இன்டு அட்வைஸ் ஆங்கிள் ஆல்சோ இந்த விஷயத்துல. ஓகே அதான் அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம அந்த இடத்துல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும் போதுன்னா அது பார்க்க வேண்டிய விஷயங்கள் வேறையா இருக்கும். இமேஜின் அவருக்கு சின்ன வயசுலயே லைக் 21 இயர்லயே அவருக்கு ஹிஸ் பிகம் ஃபேமஸ் சாயபிங்கர். You know how much responsibility is on his shoulders, how many negative things on his baggage, like how much he's handling. நம்ம அதனால நாங்க நிக்க முடியுமா நம்மளால? கரெக்ட். 4 பேர் நம்மள இப்படி பார்த்தாலே என்ன பார்த்துட்டான் 3 நாள் உட்கார்ந்து நம்ம யோசிப்போம். கரெக்ட். ஒருத்தன் கான்ஸ்டன்டா நெகட்டிவா ஒரு அட்டாக் பண்ணும்போது இமேஜின் ஹவ் இஸ் ஹி ஹேண்ட்லிங் தேர். சோ அதுக்கெல்லாம் அது பெரிய ஒரு வேலை, சும்மா இல்ல. மீடியா ஃபேம் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரெடியா இருந்தாதான் உள்ள வரணும். சோ குறை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த மாதிரியான இது கஷ்டம் தான், பட் ரிசல்ட் சீக்கிரமா எதிர்பார்க்கணும்ன்றது அவசியமே இல்லை. நம்ம ஓடுற ஓட்டம் வேற இல்லையா? ஆக்சுவலி நீங்க பேசும்போது ஸ்ட்ரைக் ஆகுது. நான் அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பேர் சக்சஸ் ஆவாங்க, அது கொஞ்சம் பேர் வெளியே தெரியும். நிறைய பேர் ஆனா கூட தெரியாது, ஃபேமஸ்லாம் ஆக மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. வெறும் மீடியா பீப்புள் தான் தெரிவாங்க. இப்போ வீட்ல இருக்கிறவங்க கூட நல்லா ஃபேமஸ் ஆகி செமையா இது பண்ணிருக்காங்க. இப்ப சின்ன வயசுலயே இப்படி கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணிருக்காங்க. உண்மையாவே இந்த பெரியவங்க எல்லாம் லைக் 40, 50ல இருக்கவங்க எப்படி எடுத்துப்பாங்க அவங்க சோசியல் மீடியால இருக்கிறவங்க வந்து அப்படிங்கறது எனக்கு ஐ அம் ஃபீலிங் தே ஆர் வே மோர் அப்ரிஷியேட்டிவ் தேன் அவர் ஜெனரேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். செமையா பண்றான் பாரு, சூப்பரா பண்றான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டிவா தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம தான் கொஞ்சம் வைத்திருச்சல்ல இப்படி பண்றோம், பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வந்து. ஆமா ஆமா. இன்னொன்னு என்னன்னா, இப்போ அந்த ஒருத்தங்க வந்து ஒரு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நான் அவங்க பண்றது ரைட் ராங்ன்ற இடத்துக்கே போகல நிவேதா, புரியுதா? நான் என்ன சொல்றேன், உங்களையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்கன்னு கேக்குறேன். நம்ம வேல்யூ ஏன் வேற இதோட கம்பேர்? டோன்ட் ஈவன் கம்பேர். அவங்க பண்றது அவங்களுக்கு அது கிரேட்டா இருக்கலாம், உங்களோட கோல் வேற. சோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யோர் ரிசல்ட்ஸ் வித் தெம். இந்த ஒரு கதை இருக்கு தெரியுமா? ஒருத்தன் தோணுனே டைமண்ட் கிடைச்சிடும். அப்போ இவன் தோண்டிட்டே இருப்பான், 10 குழி போயிடுச்சு, அவனுக்கு 2 ஃபீட்ல கிடைச்சிச்சுரா அப்படின்னு. ஆனா அந்த இடத்த நம்ம தோன்றது விடக்கூடாது. கரெக்ட். நம்ம போய் அந்த குட்டி மீடியா ஓடிடுவோம் அப்படின்னு யோசிக்க கூடாது. பார்த்தா அவன் பெரிய டைமண்ட் இருக்கும், அவனுக்கு அது கிடைச்சிருக்காது, இவனுக்கு கிடைக்கும்ல. சோ அந்த ஒரு கான்செப்ட் தான்